ஈரோட்டில் பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், ஈரோட்டில் எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்து வருகிறது? பிரதான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில் அங்கு போக்குவரத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக ஈரோட்டில் கடந்த சில தினங்களாகவே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில்தான் இன்று மாலை கனமழை பெய்திருக்கின்றது. சரியாக 4 மணிக்கு இந்த தொடங்கிய மழை 1 மணி நேரமாக வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக ஈரோடு மாநகரில் பன்னீர்செல்வம் பூங்கா, கருங்கல்பாளையம், மூலப்பட்டறை, பேருந்து நிலையம், மாணிக்கம்பாளையம், சம்பத் நகர், திண்டல் என பரவலாக மாநகரம் முழுமையமாகவே ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த கனமழை பெய்து வருவதால் பிரதான சாலைகளில் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக பன்னீர்செல்வம் பூங்காவிலிருந்து அரசு மருத்துவமனை செல்லக்கூடிய இந்த பிரப் சாலையில் தான் தற்பொழுது முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. கழிவு நீருடன், சாக்கடை கழிவு நீருடன் மழை நீரும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஆறு போல் ஓடக்கூடிய நிலையில் அதை கடந்து செல்வதிலும் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு கடுமையான இன்னல் ஏற்பட்டிருக்கின்றது. இதே போல தீபஞ்சத்திரம் பகுதியிலும் சத்தியமங்கலம் சாலையிலும் ஒரு 500 மீட்டர் தொலைவிற்கு இதே போன்று தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பள்ளி முடிந்து வீடு திரும்பக்கூடிய மாணவ மாணவிகளும் அதே போன்று பொதுமக்களும் சிரமத்துடன் தான் செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது தற்போது நிலவுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.